சார் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இந்த கதை பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில, ஆம் சென்ற வாரம் வந்து கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கேட்டேன். அந்த 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 கதையோட ஞாபகத்துல கடிதம் அப்படின்ற ஒரு கதையோட தான் நான் வந்திருக்கேன். இந்த கதை வந்துட்டு புதுமை பித்தன் அவர்களால் எழுதப்பட்ட கதை. இந்த கதையில வந்துட்டு ஒரு எழுத்தாளர் வந்துட்டு அந்த காலகட்டத்துல அவருடைய காலகட்டத்துல வந்து எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு கடிதம் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஊடகமா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஆம், இன்றைக்கு ஒரு சில படைப்புகளை கொடுத்துட்டு எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல எழுத்தாளர்கள் வந்துட்டு தங்களை நிரூபிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய போராட வேண்டியதா இருந்துச்சு அப்படின்றத விளக்குற விதமாகவும், எழுத்தாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு ஆஹ் வந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தது அப்படின்றத விளக்குற விதமா இந்த கதை வந்து அமைந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த கதை இதுல முக்கியமான கதாபாத்திரம் வந்து சிங்காரவேலு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். இவர்தான் வந்து அதுல எழுத்தாளர். இந்த கதையை வாசிக்கும் போது புதுமை பித்தன் அவர்களுடைய அனுபவத்தை தான் வந்துட்டு இந்த கதையா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா வந்துட்டு ஒரு எழுத்தாளர் பத்தின ஒரு விஷயம். ஆரம்ப கட்டத்துல அவரும் கூட தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு அல்லது இந்த எழுத்தை வந்து கதைகளை வந்து கொடுக்கும்போது ஒரு அங்கீகாரத்திற்காக அவருடைய மனம் கூட இப்படி இயங்கி இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில ஆஹ் எனக்கு முதன் முறையா கதையை வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்றேன். அதனால சில தடங்கல்கள் வரும், அதெல்லாம் பொறுத்துக்கோங்க. சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தா. வாழ்க்கையின் லட்சியங்களை, வாழ்க்கையின் சிக்கல்களை, ஏன் வாழ்க்கையையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் தான் சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலு எப்படிப்பட்ட கதைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பேனாவை வைத்துக்கொண்டு கோணாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை. ஆனால் பேனாவை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம எழுதியே வந்து ஒரு பெரிய ஆளாயிடலாம் அப்படின்றதும் அவருடைய கனவு கிடையாது. அதே நேரத்துல ரொம்ப யாருக்கும் தெரியாத அடையாளமற்ற ஒருவராக தான் இருக்கக்கூடாது அப்படின்றதுலயும் அவரு கவனமா வந்து இருந்தாரு. அந்த அளவுல அவருடைய எழுத்துக்களும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் 100 பேரில் அவரை ஒருவராக மதித்து முக்கால்வாசி பேருக்கு மதித்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த எழுத்தாளர் வரிசையில சிலருக்கு அடையாளம் தெரியக்கூடிய எழுத்தாளராக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது. சிலருக்கு அழகா இருக்கிறது என்று முதலில் சொல்வதற்கு தைரியம் இல்லை. இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தியடைந்திருக்க வேண்டும். அல்லது ஏதாவது கருணை மிகுந்த தெய்வம் அட்சய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும். இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாத இந்த கலிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனில்லை. அதாவது இந்த சிங்காரவேலு வந்துட்டு ரொம்ப பிரபலமான எழுத்தாளராகவும் வந்துட்டு இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவருக்கு வந்து இருக்கு. அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் தான் வந்து அவருக்கு இருந்தாங்க. பெரிய வாசகர்கள் வந்து அவருக்கு இல்ல. அவர் கொண்டாடப்படல. அவருடைய படைப்புகள் வந்து பிரபலமா வந்து பேசப்படல. அதனால அவருக்கு இந்த வருத்தம் வந்து இருந்ததா சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவருக்கு ஒரு தனியான குடும்பம் வந்து கிடையாது. இவர் வந்து எழுத்துக்களோடு தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த எழுத்தை ரசிக்கக்கூடிய சில நண்பர்களும் வந்து இவருக்கு இருந்தாங்க. அதனால வந்து இவருக்கு பசி பத்திய கவலையோ தன் குடும்பத்திற்கு பெரிய வருமானம் ஈட்ட வேண்டும் அப்படின்ற பாரமும் வந்து இவருக்கு இல்லாம இருந்துச்சு. ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய எழுத்துக்களை குறித்து தன்னோடு பேசி தன் எழுத்துக்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லி தன்னை ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு ரசிகர்கள் நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு இந்த எதிர்பார்ப்பும் ஏக்கமும் வந்து இவர்கிட்ட நிறைய இருந்ததா வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது. அதற்காக முகஸ்துதியும் வந்து அதிகமா தேவையில்லை.
இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம், செய்வது சரிதான், நன்றா இருக்கிறது என்று சொல்லவாவது வேண்டாமா அப்படின்ற அந்த ஏக்கம் தான் வந்துட்டு அது. எழுத்தாளர்கள் இதை அதிகமா வந்து எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன அங்கீகாரங்கள், நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பாராட்டல், ஒரு ஊக்கப்படுத்தல், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள உற்சாகப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து நமக்கு இன்பமா வந்து இருக்கும். அப்புறம் ஒரு முன்னேற்றமாவும் வந்து இருக்கும். அதையே வந்து எழுத்துலகத்துல பயணிக்கக்கூடிய இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு இப்படியான இந்த விஷயங்கள் தான் வந்து புகழாகவும் உற்சாகமாகவும் அவங்க மேலும் வளர்றதுக்கான ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். அதை தான் வந்து இந்த சிங்காரவேலு அப்படின்ற இந்த எழுத்தாளர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அது போதுமான அளவுல வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்ற ஆஹ் ஒரு சலிப்பு வந்து அவருக்கு இருக்கு. அதனால வந்து அவர் வந்து ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த கதையை வந்து அந்த கதையில வந்து அவரால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எழுதுறாரு. ஒரு 7 நாளா ஒரு கதை எழுதுறதுக்கு அவர் வந்து போராடிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அந்த கதையை எழுதுறதுக்கு எழுதுகோலை எடுக்கிறாரு. ஒரு சலிப்பு இருக்கு. நான் ஏன் இந்த சமூகத்துக்கு கதை எழுதணும்? என்னை பத்தி 4 பேருக்காவது தெரியுமா? என்னுடைய கதைகள் என்ன பேசுது? என்னுடைய கதைகள் எப்படிப்பட்ட கதைகள் அப்படின்னு என் கூட அதை பரிமாறிக்கிறதுக்கு, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு, என்னை பாராட்டுறதுக்கு யார் இருக்கிறாங்க? எதுக்காக இந்த வீணா போன சமூகத்துக்கு நான் கதை எழுதி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சலிப்பு ஒரு மனசுல வர்றதுனால பேனாவையும் அந்த பேப்பரையும் தூக்கி வீசிட்டு அவருக்கு வந்து வெத்திலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கு. அதனால அந்த வெற்றிலை செல்லம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெத்திலை பெட்டியை வந்து நம்ம வெத்திலை பெட்டின்னு சொல்லுவோம். வெற்றிலை செல்லம் அப்படின்றது அதற்கான மரபு பெயர். அந்த வெற்றிலை செல்லத்தை எடுத்து அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியும். இந்த வெத்திலை பெட்டியில வந்து பாக்ஸா இருக்கும். அதற்கான இடத்துல அதை வச்சிருப்பாங்க. வெத்திலை பாக்கு, சுண்ணாம்பு, புகையில போட்டதுன்னா புகையில, அது எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. அந்த வெற்றிலை போடுறத கூட ஒரு ரசனையான ஒரு விஷயமா வந்து சொல்றாங்க. நம்ம இயற்கையா கூட வெளியில பெரியவங்க கிராமங்கள்ல வெத்திலை போடுறத பார்த்திருப்போம். வந்துட்டு அதை அவங்க எடுக்கிறது, துடைக்கிறது, அதை வந்துட்டு ரசிச்சு ரசிச்சு போடுவாங்க. இந்த புகையில போடுறவங்களா இருந்தா அந்த புகையிலைய வந்துட்டு கையில சுண்ணாம்பை தடவி அந்த புகையிலையை அப்படி தட்டி விட்டு அந்த சுண்ணாம்புல அந்த புகையிலைய புரட்டி அவ்வளவு அழக ரசனையா வந்துட்டு அதை போடுறதான் பாக்குறோம். அதே மாதிரி இவர் வந்து வெற்றிலையை வந்து போடுறாரு. வெற்றிலையை போட்டு போட்டு நிறைய போடுறாரு. போட்டுட்டு அது வெத்தில காலியானதுதான் மிச்சம். கதையை எழுதி முடிஞ்ச பாடு இல்ல. இப்படி சலிப்பான ஒரு மனநிலையோட இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரை தேடி வரார். அவருடைய பேர் வந்து சுந்தரம். வந்துட்டு என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன இன்னும் அந்த கதையை வந்து நீ முடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ என்ன கதை எழுதுறது, என்னால எழுதவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த வழக்கமான அந்த புலம்பலை வந்து அவரு சொல்றாரு. வந்துட்டு கொஞ்சம் கூட நான் அப்படியே படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாமல் இலக்கிய கர்த்தா அது சரிதான், நன்றா இருக்கிறது என்று சொல்வது வேண்டாமா? நேர்மையான புகழ் இலக்கிய உணவு இதை கொடுக்க கூட சக்தியற்ற கோழையான ஒரு சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டி இருக்கிறது? இதில் வாழும் கிரந்த கர்த்தா மனமிடிந்து பாழாய் போவான். ஆனால் சிங்காரவேலு இப்படி நாசமாவதற்கு கோழை அல்ல. தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுத விடவில்லை. அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர். ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்து மாதிரி கதைகளை சிருஷ்டித்தன. அன்னைக்கு வந்துட்டு இப்போ நம்ம முன்னாடி சொன்ன செய்திகள் தான் வந்துட்டு அவர் நண்பரோட வந்து அவர் பேசக்கூடிய ஒரு நிலையை வந்து பாக்குறோம். சரி வாங்க வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை போடுன்னு சொல்லிட்டு அவர் நண்பருக்கும் கொடுக்குறாரு. அப்படியே பேசிக்கிட்டு அவங்க வெளியில போயிட்டு வராங்க. வெளியில போயிட்டு வந்த உடனே திரும்ப அந்த நாள் முடியுது. முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு கடிதம் ஒண்ணு வருது. அந்த கடிதம் வரும் பொழுது அவருக்கு வழக்கமா வந்து சில நேரங்கள்ல கடிதம் வந்து எப்படி வந்துடும்னா விலாசம் மாறி வந்துடுமா. விலாசம் மாறி வரும்போது அதை என்ன பண்ணுவாரு, அந்த இப்படி இந்த போஸ்ட் இவங்க தபால்காரங்க கொண்டு வந்து இந்த கடிதத்தை இப்படி மாத்தி கொடுத்துட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சரியான விலாசத்தை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு அந்த கடிதத்தை வந்து சேர்த்துறதா வந்து சொல்றாங்க. அது போலதான் நமக்கு இன்னைக்கு ஒரு கடிதம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடிதத்தை பாக்குறாரு. திரும்ப திரும்ப பாக்குறாரு. விலாசத்தை வந்து சரியாதான் இருக்கு. ஆகா, நமக்கு தான் கடிதம் வந்து இருக்கு, என்னதான் இருக்கு இந்த கடிதத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை வந்து பிரிக்கிறாரு. பிரிக்கும் போது அந்த கடிதத்துல வந்து சரியான விலாசம் இருக்கு. இந்த கடிதத்தினுடைய செய்திகளை மட்டும் அப்படியே படிச்சிடுறேன். இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு, நான் பெரிய படிப்பாளி ஒன்றும் இல்லை,
ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு. தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில், ஏன் உலக இலக்கியத்திலேயே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சியுண்டு. பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்லுவேன். அதாவது உங்க இலக்கியம் போல, அதாவது உங்க படைப்புகளை போல உலக இலக்கியத்திலேயே படைப்புகள் இல்லை அப்படின்னு ஒரேடியா ஒரு போடு போடுறாரு. ஏன்னா எனக்கு ஆங்கிலம் தெரியும், அதனால நான் உலக இலக்கியங்களையும் படிச்சு இருக்கிறேன், அந்த அனுபவத்துல சொல்றேன். உங்க படைப்புகளை போல படைப்புகள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. தங்கள் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்மை ஓவியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அது ஒரு புதிய மயமான உலகத்தை திறந்து காண்பிக்கிறது. அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன். ஆனால் அந்தோ அவ்வளவும் மூங்கையன் கண்ட கனவாகவே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. வாய் பேச முடியாதவர் மூங்கையன் அப்படின்னு, வாய் பேச முடியாதவரால் கண்டா அதை எடுக்க முடியாது. அது போல படைப்புகளை நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா அதை அப்படியே வந்தப்பா என்னால சொல்ல முடியல. எனக்கு அந்த அளவுக்கு எழுத்து பயிற்சி இல்ல, உங்களை போல எனக்கு எழுத வராது அப்படின்னு சொல்றார். இன்னும் தங்கள் எண்ணிறந்த கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன். இன்னும் புதிய கற்பனைகளை, கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருள்வானாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் முடியுது. இப்படிக்கு தங்கள் விதேயன் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பன், தங்களுடைய வாசகன் நாகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடுறாரு. இந்த கடிதத்தை வாசித்ததும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப முகம் மலர்ச்சி அடைகிறது, உள்ளம் பூரிப்படைகிறது, குதூகலம் பிறக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறார், இன்னொரு முறை வாசிக்கிறார். அந்த கடிதம் அவருடைய பெரிய தாபத்தை தீர்த்தது. தாபம்னா ஆசைக்கு மேல அப்படியே ரொம்ப ஏக்கத்தோட இருக்கிறது. அதை அவரு அன்னைக்கு அந்த கடிதம் அவருக்கு தீர்க்குது. நீ ஒருவன் தான், எண்ணிறந்தவர்களில் ஒருவன் அல்ல, சமூகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது, முழு மோசம் இல்லை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார். பரவாயில்லப்பா, என்ன கவனிக்கிறதுக்கும் சமூகத்துல சிலர் இருக்கதான் செய்யறாங்க, அதுலயும் இந்த கடிதம் எழுதின ஆள் ரொம்ப சிறப்பானவர் போலாம், ரொம்ப நல்ல ஒரு விமர்சனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னை கொஞ்சம் உற்சாகப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மகிழ்ச்சி அடைகிறாரு. கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு சந்தான விஷயம் நடந்தாலும் போனோம், உடனே நம்ம ஃப்ரெண்டு கூட அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லைங்களா? அதனால அவருடைய ஃப்ரெண்டு சுந்தரம் கிட்ட முதல்ல இந்த லெட்டரை பத்தி சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த கடிதத்தை கையில வச்சுட்டு என்ன பண்றாரு, அவருக்கு இருந்த அந்த தாபம், அந்த ஏக்கம் திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை படிக்க சொல்லி அவரை தூண்டுது. அவரு முதல்ல காதல் கடிதம் பெற ஒரு காதலனோ காதலியோ திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிற மாதிரி அந்த வாசகனுடைய கடிதத்தை அவரு படிக்கிறாரு. ஒரு 2 தடவை படிக்கிறாரு, 3ஆம் முறை படிக்கிறார். 3ஆம் முறை படிக்கும் போது ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்னன்னா கடிதத்துல இருக்கக்கூடிய கையெழுத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இப்ப பார்க்கும்போது இந்த கையெழுத்து எங்கேயோ புத்தா மாதிரி இருக்கே, சில எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் ஏதோ அவருக்கு உணர்த்துது. அதே மாதிரி சில வார்த்தைகளை கவனிக்கிறாரு. இந்த வார்த்தையும் கூட நமக்கு எங்கேயோ பரிச்சயமான வார்த்தை மாதிரி கொஞ்சம் நிதானிக்கிறார். முதல்ல அந்த ஆர்வத்துல படிக்கிறாரு இல்லைங்களா, அப்ப எதையுமே கவனிக்கல. 2-3 தடவை படிச்சு கொஞ்சம் உங்க டைம் ஃப்ரேம்க்கு வந்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு, 7 நிமிஷம் தான் நம்ம டைம். ஓ அப்படிங்களா? கொஞ்சம் ஷார்ட்டா இல்ல கொஞ்சம் ஷார்ட் அப்படியேதாங்க சார். கடிதத்தை சுந்தரத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் விஷயங்கள் அவருக்கு தட்டுப்பட்டு, அதுல என்னன்னா அந்த கையெழுத்து அப்புறம் சொல்ற முறை இதெல்லாம் யாரோ நமக்கு நம்ம பையதான் எழுதி போட்டான் அந்த கடிதத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப கோபம் வந்துடுது. எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாரோ சந்தோஷம் எல்லாம் போய் என்ன ஆகுது, கோபம் வருது. கோபம் வந்தா ஏன்டா என் நண்பர்களை யாரோ ஒருத்தர் தான் எழுதியிருக்கான், ஆனா இது கூட அவனால நேரடியா சொல்ல முடியாதா, நேரடியா சொல்லாம எனக்கு லெட்டர் வழியா சொல்றானே, என்ன மனுஷங்க, அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சுந்தரம் தான் எழுதினார் அப்படின்றது அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுது. அப்புறம் என்ன பண்றாரு, இந்த கடிதத்தை அவர் கோபத்துல எரிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரிதான். காகிதம் எரியும் நாற்றம் அறை முழுவதும் பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க சாவகாசமே வச்சுக்க கூடாது, இந்த பயல்கள் சாவகாசமே வேண்டாம், தொலைந்தால்தான் இந்த பீடை ஒழியும் அப்படி இப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த கடிதத்தை எரிச்சிடுறதா சொல்லி பாக்குறோம்.
இப்ப எரிச்சிட்டாலும் கூட அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது, அவருடைய அந்த மனபாரம் வந்து தீர்ந்து போகுது, அந்த ஏக்கம் தீர்ந்து போகுது. மீண்டும் வந்து நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து அவருக்கு பிறக்குது. சோ ஒரு கடிதம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கு அப்படின்றத இந்த கடிதம் வந்து உணர்த்துது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். இது புதுமை பித்தனுடைய சிறப்பான கதைகள்ல ஒரு கதை. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. நான் அதை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நன்றி சார்.